அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்ஸ்டியூட்ல குரூப் 2 பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து லான்ச் பண்றோம். ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பேட்ச் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் வரக்கூடிய மார்ச் 18ஆம் தேதியிலிருந்து இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. சரியா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு குரூப் 2னா என்னது, போத் லாங்குவேஜ் இருக்க போகுது, அது இல்லாமல் ஜிஎஸ் இருக்கும், அதே மாதிரி நமக்கு ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் அப்படிங்கிறது இருக்க போகுது. சரியா? இந்த லாங்குவேஜ்ல தமிழ் லாங்குவேஜும் நம்ம படிச்சுக்கலாம், வேணுங்கிறவங்க இங்கிலீஷ் லாங்குவேஜும் நம்ம படிச்சுக்கலாம் இல்லையா? ஸோ இந்த லாங்குவேஜ் பேஸ்டான ஒரு டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறத நம்ம லான்ச் பண்றோம். இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஒரு நாள் லாங்குவேஜ் மட்டும் எழுதுவீங்க, இன்னொரு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ் அண்ட் ஆப்டிடியூட் அப்படிங்கிறது எழுதுவீங்க. இந்த மாதிரி தான் நம்ம பிளானர் வந்து போட்டிருக்கோம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு டென்டேட்டிவ்லி 43 டெஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் டேட் அதெல்லாம் பார்த்துட்டு அடிஷ்னலான டெஸ்ட் மார்க் டெஸ்டா வந்து நமக்கு பின்னாடி ஆட் ஆகும். சரியா? ஸோ இங்கே நான் இங்கிலீஷ் மீடியம்கான ஷெட்யூலை வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். தமிழ் மீடியம்கான ஷெட்யூல் அண்ட் தென் இங்கிலீஷ் மீடியம்கான ஷெட்யூல் ரெண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை எடுத்து ஷெட்யூலை ஒரு தடவை கோ த்ரூ பண்ணுங்க, பிரிண்ட் அவுட் போட்டு கோ த்ரூ பண்ணி பாருங்க. சரியா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 22 டெஸ்ட் வந்து எழுதுவோம் நம்ம. ஓகேவா? ஜென்ரல் ஸ்டடீஸில் பாலிட்டி, ஐஎன்எம், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கு, அடுத்தது நமக்கு தமிழ் சொசைட்டி இருக்கு, இதெல்லாம் இம்பார்ட்டன்டான ஏரியாஸ். அதுக்கப்புறம் ஜியாகிரபி, சயின்ஸ் அப்படின்னு சொல்லி 6 பிரிச்சிருக்காங்க. இதில் நமக்கு 22 டெஸ்ட் வந்து எழுத போகிறோம். ஓகேவா? அடுத்தது ஆப்டிடியூட்ல வந்து ஒரு 18 டெஸ்ட் எழுத போகிறோம். ரீசனிங்ல ஒரு 14 டெஸ்ட் வந்து எழுத போகிறோம். ஓகே. நெக்ஸ்ட் லாங்குவேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 டெஸ்ட் இதுவும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா யூனிட் வைஸ் டெஸ்டா இருக்கும். அதுக்கப்புறமா ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம தனியா ஜிஎஸ் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் இதுக்கு ஒரு 9 டெஸ்ட், லாங்குவேஜுக்கு ஒரு 4 டெஸ்ட் எழுத போறோம். அடுத்ததா 2 மார்க் டெஸ்ட் வந்து டென்டேட்டிவ்லி 2 மார்க் டெஸ்ட் வந்து பிளான் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். சரியா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப நமக்கு 43 டெஸ்ட் வந்து இருக்கு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வரக்கூடிய மார்ச் 18ஆம் தேதி புதன்கிழமை என்ன டெஸ்ட் எழுத போறீங்க அப்படின்னா எடுத்தோடனே லாங்குவேஜ் தான் எழுத போறோம். இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு ஜெனரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 7 யூனிட் வந்து இருக்கு. ஒவ்வொரு யூனிட்லயும் என்னெல்லாம் நீங்க படிக்க போறீங்க அப்படிங்கறத இங்க கொடுத்துருக்காங்க. இப்போ கிராமர் அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் படிப்பீங்க. வெக்காப்ஸ்ல வந்து சினானிம்ஸ் வந்து படிச்சுட்டு வருவீங்க. ரைட்டிங் ஸ்கில்ஸ் அப்படின்னா லெட்டர் ரைட்டிங் வந்து அதுல இருக்கக்கூடிய பேசிக் கண்டென்ட்ஸ், 8th புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங்னா என்னெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு, அதெல்லாம் கேட்பாங்க. அடுத்து டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ் வச்சு நீங்க படிப்பீங்க. அடுத்தது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், இது ஜென்ரலாவே பேசேஜ் கொடுத்துருவாங்க, அதுல இருந்து நம்ம ஆன்சர் எடுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது வேர்ட் டிரான்ஸ்லேஷன், ஒரு சென்டென்ஸ் தமிழ்ல கொடுப்பாங்க, இங்கிலீஷ்ல மாத்தணும், இங்கிலீஷ்ல கொடுத்தது தமிழ்ல மாத்தணும், அந்த மாதிரி இருக்கிறது. அடுத்தது போயம் அண்ட் ப்ரோஸ், அதுதான் லிட்ரரி ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? சோ அங்க என்னென்ன போயம் என்னென்ன ப்ரோஸ் படிக்க போறீங்க அப்படிங்கறத இங்க டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. சோ இதுல லாங்குவேஜ் பிளஸ் என்ன இருக்க போகுது அப்படின்னா உங்களுக்கு ஆப்டிடியூட். ஆப்டிடியூட்ல என்ன டாபிக் நீங்க கவர் பண்ண போறீங்கன்னா நம்பர்ஸ் அப்படிங்கிற நம்பர் சிஸ்டத்தை நீங்க கவர் பண்ண போறீங்க. ஓகேவா? அதாவது நமக்கு லாங்குவேஜும் ஆப்டிடியூடும் ஒரு டே எழுதுவோம், ஜிஎஸும் ரீசனிங்கும் ஒரு டெஸ்ட்ல எழுதுவோம். சரியா? லாங்குவேஜ் படிக்கிறது ஈஸி, ஆப்டிடியூடுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணும். ஜிஎஸ் படிக்கிறது ஈஸி, ஜிஎஸ்க்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணும். ரீசனிங் படிக்கிறது நமக்கு அதை விட கொஞ்சம் கம்மி டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாத்தீங்கன்னா நம்ம 18th மார்ச் வந்து என்ன எழுத போறோம், லாங்குவேஜ் பேப்பர் வந்து எழுத போறோம். லாங்குவேஜ் பிளஸ் ஆப்டிடியூட். அடுத்ததா உங்களுக்கு 3 நாள் கேப் இருக்கும். ஜிஎஸ் அண்ட் ரீசனிங் ப்ரிப்பேர் பண்றதுக்கு 3 நாள் கேப் இருக்கும். 3 நாளுக்கு அப்புறமா நம்ம பாலிட்டி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாலிட்டி தான் நம்ம ஜிஎஸ்ல பார்க்க போறோம். ஓகேவா? சோ பாலிட்டில என்னென்ன டாபிக்ஸ் நீங்க படிக்கணும், ரீசனிங்ல என்னென்ன டாபிக்ஸ் நீங்க படிக்கணும் அப்படிங்கறத இங்க டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. சரியா? சோ ஒரு நாள் என்ன பண்ண போறோம், லாங்குவேஜ் அண்ட் ஆப்டிடியூட். அடுத்த டெஸ்ட்ல 3 நாள் கழிச்சு என்ன எழுத போறோம் அப்படின்னா நம்ம ஜிஎஸ் அண்ட் ரீசனிங் அப்படிங்கறது கொடுக்க போறோம். சோ ஜிஎஸ் அண்ட் ரீசனிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு 2 நாள் கேப் இருக்கும். ஓகேவா? 23, 24 விட்டு 25ஆம் தேதி மறுபடியும் லாங்குவேஜ் எழுதும். 26, 27, 28 முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மறுபடியும் ஜிஎஸ். ஓகேவா? சோ 2 நாளைக்கு ஒரு தடவை நமக்கு லாங்குவேஜ் டெஸ்ட் வரப்போகுது, 3 நாளைக்கு ஒரு தடவை பாத்தீங்கன்னா ஜிஎஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது வரப்போகுது. சோ இதுதான் நம்மளோட டெஸ்ட் பிளானர். ஓகேவா? இந்த பிளானரை நான் தமிழ் லாங்குவேஜுக்கும் இருக்கு, பிடிஎஃப் அட்டாச் பண்ணிருக்கோம், எடுத்து பாருங்க. ஸோ ஆகஸ்ட் 12th வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து போக போகுது. அதாவது என்னோட எய்ம் வந்து குரூப் 2ல ஒரு நல்ல சர்வீஸ், ஒரு சப் ரெஜிஸ்ட்ராரோ முனிசிபல் கமிஷனரோ இல்லை டிசிடிஓவோ எடுக்கணும், இல்லை நான் குரூப் 2A போகணும், இப்போதைக்கு எனக்கு உடனே ஒரு வேலை தேவைப்படுது, குரூப் 2A ஒரு நல்ல போஸ்டிங் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான டெஸ்ட் பேட்ச் தான் இது. சரிங்களா? அதே மாதிரி இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2A அண்ட் குரூப் 4 இது ரெண்டையும் டார்கெட் பண்ணி வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்குமே பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இதுலயே தமிழ், ஜிஎஸ்
ரீசனிங், ஆப்டிடியூட் அப்படி இருக்க போகுது. குரூப் 4 சிலபஸும் இதே தான். ஓகேங்களா, நமக்கு லாங்குவேஜ் அதுல தமிழ் இருக்க போகுது, அடுத்தது ஜிஎஸ், ஆப்டிடியூட், ரீசனிங் இப்படிதான் நமக்கு போக போகுது. ஓகேவா, அப்ப இந்த குரூப் 2 குரூப் 4 ஃபோக்கஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா இந்த டெஸ்ட் பேட்ச். ஏன்னா சிலபஸ் வந்து நம்ம ஒரு ஃபுல் டெஸ்டே எழுதி முடிச்சிடும். என்னன்னா நோட்டிபிகேஷன் வர டைம்ல நம்ம ஒரு ஃபுல் டெஸ்டே எழுதி முடிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் பண்ணிட்டு ப்ரிலிம்ஸ் எழுதணும் அப்படின்னா கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். சரியா, ஏன்னா லாங்குவேஜ் பிளஸ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்ல 125க்கு 120 பிளஸ் எடுத்தாதான் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் நம்மளால கிளியர் பண்ண முடியும். அதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. சீரியஸா ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்சை வந்து நீங்க டு த பேப்பர் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா ப்ரிலிம்ஸ் எழுதிட்டு வந்தோடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ப்ரிலிம்ஸ் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள்ல இருந்தே மெயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சிடலாம். சரியா, சோ இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நல்லா உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஷெட்யூலை டவுன்லோட் பண்ணுங்க, பிரிண்ட் அவுட் போட்டு கையில வச்சு ஃபர்ஸ்ட் மார்ச் 18ஆம் தேதிக்கு இன்னும் 12 நாள் இருக்கு. டெஸ்ட்டை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப 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 ஸ்டாண்டர்டா இருக்க போகுது. இங்கிலீஷ் லாங்குவேஜ் படிக்கிறவங்களாம் இன்னும் நல்லா ஸ்டாண்டர்டா படிக்கணும். ஏன்னா போன டைம் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் தான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படிங்கறத நீங்க பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் பிவைக்யூ கொஸ்டின்ஸை எடுத்து டவுன்லோட் பண்ணுங்க. போன வருஷம் எப்படி கேட்டிருக்காங்க, அதுக்கு முந்தின வருஷம் லாங்குவேஜ் எல்லாம் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து பார்த்து அனலைஸ் பண்ணிட்டு ஃபுல் ஃபிளெஜ்டா இறங்க ஆரம்பிச்சிருங்க. சரியா, நல்லா ப்ரிப்பேர் பண்ணா கண்டிப்பா ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிடலாம். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். சுரேஷ் IAS Academy வெற்றியின் முகவரி.